கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையை ஒட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். பொன்னாச்சியின் மாமி சவங்க இங்கே வந்து அம்புட்டியும் தின்னு தீக்கு அவ கோழி அடுத்துட்டுக்கு ரெட்டி கொழுக்க வைக்கிறாளுவ என்று இறைகையில் 8 வயசுள்ள குமரவேலு சிரித்துக்கொண்டு, யமா அந்த கருப்பு கோழியை நாம ஒரு நாள் விருந்து வச்சிடுவோம் என்று கூறுகிறான். வைப்பீங்கள மொழியை தோண்டி போடுவ என்று அடுத்த வீட்டு சாக்குப்படுதாவுக்குள் இருந்து ஆக்ரோஷமான குரலுடன் அடுத்த வீட்டுக்குரியவள் வெளிப்படுகிறாள். இரு புறங்களிலும் நெருப்பு பொறிகள் சீரும் நேரத்தில் மருதாம்பா போய் சேருகிறாள். பொன்னாச்சியை மருதாம்பா பார்த்த மாத்திரத்தில் கண்டு கொள்கிறாள். மாநிறம்தான். அப்பனை போல அகன்ற நெற்றி, வட்டமான கண்கள், முடி சுருண்டு அலையலையாக இருக்கிறது. குமரவேலு திரும்பி பார்க்கிறான். மூளையில் ஏழாங்காயடி கொண்டிருக்கும் வள்ளியும் குஞ்சரியும் எழுந்து வந்து பார்க்கின்றனர். மாமியும் உற்று பார்த்து தன் கட்டை குரலால் யாரு என்று கேட்டு விழிகளை உயர்த்துகிறாள். மருதாம்பா இடுப்பில் இருந்த பையை கீழே இருக்குகையில் அதில் பழமும் பனையோலை பெட்டியும் இருப்பது தெரிகின்றன. புன்னகை இதழ்களில் மலருகின்றன. மைனி என தெரியலையா? இது பொன்னாச்சி தானே? நான் சின்னாச்சிதான் வந்திருக்கிறவ. அவைய உடம்பு வாசி இல்லாம இருக்காவ. சோழி எடுக்கவும் முடியல. நேதமும் பிள்ளைகளை பார்க்கணும், கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்காவ. ஆறு இவதான் செவந்திக்கு சக்காலத்தியா என்று ஈருருவி கொண்டிருந்த கிழவி வந்து அவளை உற்று பார்க்கிறாள். அப்ப வந்திருக்கிறானா? இல்லை என்று மருதாம்பா தலையசைக்கிறாள். மாமி சிதம்பர வடிவு கோழியை கூடையை போட்டு மூடிவிட்டு உள்ளே வாரும் என்று அழைத்து செல்கிறாள். தட்டி கட்டிய திண்ணை அடுத்த உள்வீட்டில் கம்போ கீழ்வரகோ புடைத்த தவிடு பறந்திருக்கிறது. பொன்னாச்சி மாமா ஊரில் இல்லை, திருநெல்வேலி போயிருக்கா. மாப்பிள்ளைக்கு என்ன உடம்பு? போன வருஷம் நீர்க்கோவை வந்து காலை நீட்ட முடியாத இருந்தாவ. அப்பமே பாதினா சோழி எடுக்க முடியாததா இருந்தாவ. பிறவை என்னைய ரொம்பவும் மனத்தாவப்படுகிறாவ. நான் எந்த முகத்து வச்சுக்கிட்டு போவோம்னோ, நாம போவோம்னாலும் கேட்கல. அல்ல நீர் செவதனியை கூட்டிட்டு போய் வாரோம்னாலும் எப்படி போவோம்னு தாவப்படுறாவ. பிள்ளைகளை பார்க்கணும்னு மனசு அடுக்கி, அந்த பிள்ளைகளுக்கும் அப்பச்சி வந்து பார்த்தாரா கொண்டாரான்னு மனசுல இருக்காதா? நேற்று நான் சோழி எடுத்துட்டு வாரையில பிள்ளைய பார்க்கணும்னு கிடந்து கரையிறா. ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வாராமேன்னு வந்தேன். பொன்னாச்சின் உள்ளம் பௌர்ணமி கடலாக எழும்புகிறது. மாமி என்ன சொல்வாளோ என்று பார்க்கிறாள். உங்க மக்களை நீங்க கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கிய. ஆனா அவைய ஊரில் இல்லாதப்ப கூட்டிட்டு போறதுன்னா எப்படின்னு பார்க்கேன். மருதாம்பா உள்ளே வந்து குமரவேலு, வள்ளி, குஞ்சரி எல்லோருக்கும் கொஞ்சம் கருப்பட்டி மிட்டாயும் சேவையும் எடுத்து கொடுத்து விட்டு பெட்டியை அப்படியே சாமி கையில் கொடுக்கிறாள். பொன்னாச்சி உரலில் துவைத்து கொண்டிருந்த கம்பு குருணையை வட்ட சுளையில் வாரி கொண்டு வந்து வைக்கிறாள். உள்ளே தாழ்வரை அடுப்பில் பானையில் நீர் கொதிக்கிறது. மாமி பொன்னாச்சி அழைத்து, கடையில் போய் கருப்பட்டியும் காப்பித்தூளும் வாங்கிட்டு வா. அப்பச்சி வந்ததும் காசு தாரன்னு சொல்லு என்று அனுப்புகிறாள். 18 கடந்து விட்ட பொன்னாச்சிக்கு சிறு குழந்தையாகி விட்டார் போல் இருக்கிறது. மாமி ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்து பொழுது போகும் வரையிலும் அவளுக்கும் தம்பிக்கும் அவர்களை தவிர யாருமில்லை என்று குத்தி காட்டி கொண்டிருக்கிறாள். தங்கள் குடும்பத்துக்கே வருவாய் போதாமல் தத்தளித்து கொண்டிருக்கையில் நாத்தி மக்கள் இருவருக்கும் சோறோ கஞ்சியோ பங்கு வைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை வைத்துக் கொண்டிருப்பது தேவையில்லாதது என்பது அவள் கருத்து. பொன்னாச்சி எத்தனை நாட்கள் பட்டினியுடன் கண்ணீர் வடித்திருக்கிறாள். மாகாளியம்மனை அவள் வேண்டாத நாளில்லை. வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வருவதும், குத்துவதும், தீட்டுவதும், பெருக்குவதும், மெழுகுவதும்,
ஆக்குவதும் கழுவுவதும் அவள்தான். மாமி யாரையேனும் எப்போதும் ஏசிக்கொண்டே இருப்பாள். நிரந்தரமாக அதற்குரியவர்கள் காலஞ்சென்ற நாத்தி, அவள் கண்காணா கணவன், பாரமாகிவிட்ட மக்கள். பிறகு பிறரிடம் நிரந்தர கூலிக்கு போக மாட்டேன் என்று தன் பட்டாளத்தை கட்டிக்கொண்டு மூட்டை உப்பு 3/4 ரூபாய்க்கேனும் போகுமா என்று அவதியுறும் அசட்டு புருஷனை ஏவுவாள். மாமி 5வது பையன் பிறந்தவுடன் தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் கட்டுப்பாட்டு சிகிச்சை செய்து கொண்டு விட்டாள். அதனால் உடல் உழைப்பு கூடாது என்ற கருத்தில் வீட்டு பணிகள் ஏதும் செய்ய மாட்டாள். கடைவாயிலில் 3ஆம் வீட்டு இசைக்கு குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு நிற்கிறாள். ஆறு வந்திருக்காவ என்று விசாரிக்கிறாள். எனக்கு சின்னாச்சி, அப்பச்சி 2ஆம் தரம் கெட்டல, அவ என்னையும் தம்பியும் கூட்டியாரச் சொல்லி அனுப்பியிருக்கா. பொன்னாச்சிக்கு முகத்தில் பெருமை பொங்குகிறது. நீங்க போக போறீங்களா? தூத்துக்குடிக்கா? ஒரு புதுமையும் இல்லாத இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் தூத்துக்குடி பட்டணத்துக்கா போக போகிறீர்கள் என்ற வியப்பில் இசைக்கு கண்களை அகல விரிக்கிறாள். பறவு இங்கு இனி என்ன சோழி? அப்பச்சிக்கு உடம்பு முடியலையா? அப்ப நாம் போய் பார்க்கலாண்டா. மாமி அனுப்பிச்சு கொடுப்பாவளா? கொடுக்காம கொடுத்து தானே ஆவானோ. நாங்கள் போயிடுவோம். பச்சை பையன் எங்கன்னு தெரியலையே. எங்கே போனா? நீ பாத்தியா? அதான் அந்தால ஜேம்ஸு கூட போனா. பறவை பிள்ளைய கூட போய் தொலைகிறா. குடியே பழகி கொடுத்துருவா. போட்டோம். தூத்துக்குடிக்கு போயிட்டாங்கன்னு இந்த சல்லியமெல்லாம் இல்லை என்று எண்ணிக்கொண்டு கடைக்காரரிடம் காப்பித்தூளும் கருப்பட்டியும் மாமி கூறியபடி கடனுக்கு கேட்கிறாள். கடைக்காரன் கடனுக்கு கொடுக்க தயாராக இல்லை. அவள் நேராக முன்சிப்பையா வீட்டு சந்து வழி சென்று பின் முற்றத்தில் வந்து நிற்கிறாள். ஆச்சி என்று அவள் குரல் கொடுக்கையில் சந்து வழியாக உப்பு பெட்டியும் கையுமாக வரும் தங்கப்பாண்டி, ஆறு பொன்னாச்சியா என்று கண்களை அகல விரிக்கிறான். அவள் தள்ளி நிற்கிறாள். ஆச்சி இல்லையே, 6 மூணேறி போயிருக்காவ, காலமே சொல்லிட்டு போனாவ என்று கொட்டிலில் உள்ள திண்ணையில் உப்பு பெட்டியை அவன் வைக்கிறான். ஆச்சிக்கு இப்போ என்ன? ஒரு விஷம சிரிப்பை நெளிய விட்டவாறு அவளை ஏற இறங்க அவன் பார்க்கிறான். வண்டியை ஓட்டி கொண்டு வரும் தங்கப்பாண்டி தன் பட்டாள தூப்பை எல்லாம் சேகரித்து கொண்டு சென்று மூட்டைக்காரர்களுக்கு விற்பான். உள்ளூரிலும் சிறு வியாபாரம் செய்வான். பொன்னாச்சிக்கு அவனிடம் சொல்லவும் விருப்பமில்லை. சொல்லாமல் வெறுங்கையுடன் திரும்பவும் மனமில்லை. மாமா திருநெல்வேலி போயிருக்காவ, வீட்டை சின்னாச்சி வந்திருக்காவ. மாமா வந்ததும் தாரதா சொல்லி கடையில் கருப்பட்டியும் காப்பித்தூளும் வாங்கியார சொன்னா. 1/2 ரூபா துட்டு வேணும். தங்கப்பாண்டி ஒரு உல்லாச பார்வையுடன் தனது இடுப்பில் இருந்து 1 ரூபாய் தாளை எடுத்து அவள் விரலை தீண்டியபடி வைக்கிறான். அந்த துட்டனை எரித்து விடுபவன் போல பார்த்துவிட்டு கையை உதறினாற் போல நோட்டை எடுத்துக்கொண்டு அவள் கடைக்கு விரைந்து வருகிறாள். அவன் அவளை காணும் போதெல்லாம் இப்படித்தான் சாடைகள் சைகைகள் செய்கிறான். சவம். இனி அவள்தான் இந்த ஊரில் இருக்கப் போவதில்லையே. அவள் காப்பித்தூளும் கருப்பட்டியுமாக வீட்டை நெருங்குகையில் மாமி வந்தவளிடம் ஒரு பாட்டம் ஆவலாதி பாடிக்கொண்டிருக்கிறாள். பொன்னாச்சி கொதிக்கும் நீரில் காஃபித்தூளை போட்டு இருத்து கருப்பட்டியும் சேர்த்து கிளாஸில் ஊற்றி கொண்டு வருகிறாள். கையோடு கூட்டிட்டு வந்துருந்துதான் அனுப்பிச்சிருக்காக. தலைப்பொண்ணு இவள் ஆட்டம் இருக்கும். பாஞ்சாலின்னு பேரு. தண்ணி தூக்கியாரும் வீட்டுக்கார ஆச்சைக்கு ஒத்தாசை எனுமேனும் செய்யும். சோறோ கஞ்சியோ போட்டு அவையில வச்சிருக்காவ. ஒரு பையன் பள்ளிக்கூடம் போறா. பொன்னாச்சி தம்பி எங்கே காணோம்? பச்சைமுத்துன்னு தானே பேரு? ஆமாம். எங்கள் பெரிய பையனுக்கும் அவனுக்கும் 1 வருஷம் 5 மாதம்தான் வித்தியாசம். இந்த மாதா கோயில் ஸ்கூலில் படிச்சுட்டு திருச்செந்தூர் போய் படித்து 10 பாஸ் ஆகி இப்போ காலேஜில் படிக்கியா. இந்த பையலையும் படின்னு தான் முட்டிட்டாவ. படிப்பு ஏறலையே. பறவை பயிலுவளோடு கடற்கரையில் திரிவா. இதை வாராம் பாரும். பையன் பொன்னாச்சியைப் போல அப்பன் சாயலாக இல்லை. சிவப்பாக கழுத்து மட்டும் உயர்ந்து கிள்ளி எடுக்க சதையில்லாமல் பின்னிய மார்க்கூடுடன் விளங்குகிறான். 15-16 வயது பையனாகவே மதிக்க இயலாது. குச்சியான முடி. அறையில் ஒரு கருப்பு அரைசராய் மட்டுமே போட்டிருக்கிறான். மேனியில் ஒன்றுமில்லை. மாமி அவன் கையில் ஒரு பழத்தையும் சிறிது மிட்டாயையும் எடுத்து கொடுக்கிறாள். உங்க சின்னாச்சில அப்பச்சி ஒன்னையும் அக்காலையும் தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காராம் என்று தெரிவிக்கிறாள். பையன் எதுவுமே பேசாமல் மிட்டாயையும் பழத்தையும் அவசரமாக விழுங்குகிறான். மீன் பறவை பயிலவளோடு சேர்ந்துட்டு போறானா? குடிக்க கத்துக்கிடுவானோன்னு பயமா இருக்கி. இங்கன அம்புட்டு ஆளுவலும் அதே எங்க ஆம்பளை அந்த நாள்ல கல்லுக்கடைக்கு தீ வச்சு செயலுக்கு போனாவ. இவனை பத்தி எனக்கு இதே கவலை. ஊரா புள்ள. நாம நாளைக்கு ஆறும் என்னமேன்னு சொல்லுதாப்புல வச்சுக்கலாமா? பின்ன இல்லையா மைனி? நீர் எம்புட்டுனா வச்சு சோறு போட்டாலும் அவன் அப்பன் எம்புள்ளை என்று தானே உருகா. மாமன் இல்லை என்பது வெறும் சாக்குதான் மாமிக்கு. அவர்களை அனுப்பிவிடுவதுதான் குறி என்று பொன்னாச்சி உணர்ந்து கொள்கிறாள்.
சின்னாச்சியும் அவர்களை அழைத்து போய்விட வேண்டும் என்ற தீவிரத்துடன் வந்திருப்பது கண்டு மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. மாமிதான் வந்தவளிடம் எப்படி நடக்கிறாள்? உண்மையில் மாமன் திடீரென்று எதிர்பாராமல் புறப்பட்டு வந்துவிட்டால் அவர்கள் பயணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திவிடுவார். உண்மையில் வேலு தைப்பங்கள் கழித்துதான் கல்லூரி விடுதிக்கு சென்றிருந்தான். திடீரென்று முதல் நாள் கல்லூரியில் ஏதோ பையன்களிடையே சண்டை. வகுப்புகள் நடக்கவில்லை. போலீஸ் வந்ததென்று முன்சிப் வீட்டுக்கு தெரிந்த ஆசிரியர் செய்தி அனுப்பியிருக்கிறார். உடனே மாமா ஓடியிருக்கிறார். மாமியிடம் வேலுவை குறித்து அவர் கத்த, மாமி அழ, இங்கும் ஒரே கலவரமாக இருந்தது. பணம் கூட யாரிடமோ கடன் வாங்கி கொண்டுதான் போயிருக்கிறார். எலே, முடியல கொஞ்சம் எண்ணெய் தொட்டா என்ன என்று மாமி கரிசனத்துடன் கேட்டு எண்ணெய் புரட்ட சொல்கிறாள். பெட்டியில் இருக்கும் நல்ல சராயையும் சட்டையையும் எடுத்து கொடுத்து அவனை அணிய சொல்கிறாள். இவன் போயிட்டா எனக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் பெத்த பயிலுவை விட இவன் மேலதான் எனக்கு உசுறு. துளாவில் பாத்திக்கு தண்ணி இறைப்பா. எங்கள் ஆம்பளை அங்கன இங்கன போயிட்டே இருப்பா. கசட்டைன்னும் சங்கம்னும் அவியலுக்கு சோழி. உப்பு இறங்கியிருக்கு மாமின்னு வந்து சொல்லுவா. நானும் அவனுமே வாரி வைப்போம். ஒரு நாள் 2 பறவங்களோட வள்ளத்தில் ஏறி போயிருக்கா. நான் காணாம தவிச்சு போனேன். பொன்னச்சிம் அப்படிதேன். அவள் முடிசீவி சடை போடலினா எனக்கு உறக்கம் பிடிக்காது என்றெல்லாம் மாமி அருமை பெருமைகளை வாரி விடுகிறாள். குத்திய கம்பை போட்டு கிண்டி இறக்கிவிட்டு மாமி மீன் கண்டம் வாங்கி வந்து குழம்பு வைக்கிறாள். பொன்னாச்சிக்கு இது கனவா நினைவா என்று புரியவில்லை. எல்லாம் சுரவேதத்தில் நடப்பது போல் இருக்கிறது என்றாலும் அன்பான மாமனுக்கு தெரியாமல் சொல்லாமல் இத்தனை நாள் வளர்ந்தெடுத்து விட்டு போகலாமா? மாமா என்னமே நினச்சிக்க மாட்டாவளா? என்னைய பின்ன அப்பச்சி உடம்பு சுகமில்லாமல் கூட்டிட்டு வாரும்னு அனுப்பிச்சு கொடுத்துருக்கையில் நாமும் போகாண்டமா? மாமா வந்தா சொல்கிறேன், வந்து பார்க்க சொல்கிறேன். அவையவே சொத்தை அவையவே கிட்ட ஒப்படைக்கிறது தானே முறை. இந்த நியாய வார்த்தைகளுக்கு மேல் பேச்சுக்கு இடமேது. பொன்னாச்சியுடன் தானும் புறப்பட வேண்டும் என்று ஞானம் அழுகிறான். குஞ்சரி அவளுக்கு அம்மா வைத்து பின்னி இருக்கும் ரோஸ் நாடாவையும் அவள் உடுத்தி இருக்கும் ரோஸ் சேலையும் தொட்டு பார்த்து கொண்டு நிற்கிறாள். பொன்னாச்சி எல்லாரிடமும் விடை பெற்றுக் கொள்கிறாள். தெருவே அவர்களை வழி அனுப்புகிறது. முன்சிப் வீட்டு ஆட்சி இல்லை. கோயில்காரர் வீடு, கொல்லசாரி வீட்டு ஆட்சி, எல்லோரிடமும் பொன்னாச்சி சுருக்கமாக விடை பெற்றுக் கொள்கிறாள். மாகாளியம்மன் கோயிலில் கும்பிட்டு வேண்டிக் கொள்கிறாள். மாலை வெயில் மஞ்சள் முலாம் பூசத் தொடங்குகிறது. சிவத்தகனி பஸ் நிறுத்தத்தில் ஏற்கனவே வந்து நிற்கிறான். பொன்னாச்சி அவன் வியப்புடன் பார்த்தவனம், இது தாமவளா என்று கேட்கிறான். ஆமா, இது பையன். மருதாம்பா சொல்லி முடிக்கும் முன் பஸ் ஒன்று வருகிறது. இசைக்கு இப்போதும் இடுப்பில் தங்கச்சியுடன் நிற்கிறது. பொன்னாச்சி அக்கா, தூத்துக்குடிக்கா போற என்று விழிகள் விரிய அவள் கேட்கையிலேயே அவர்கள் வண்டிக்குள் ஏறிக்கொள்கின்றனர். பொன்னாச்சி நின்ற வண்ணம் அவளுக்கு கையை அசைக்கிறாள். பஸ் கிளம்பி விடுகிறது. முன்பு மருதாம்பாள் பஸ் ஏறிய இடத்திலேயே இறக்கி விடுகிறாள். அப்போது முகங்கள் தெளிவாக தெரியாமல் மங்கும் நேரம். அவர்கள் லாரிகளும் பஸ்களும் போகும் கடைத்தெருவை தாண்டி நடக்கின்றனர். அவர்கள் ஊர் மாதா கோயிலை விட பெரிதாக ஒரு மாதா கோயில் உச்சியில் விளக்கொளிர தெரிகிறது. மருதாம்பா கடையில் பொட்டுக்கடலையும் மொந்தன் பழமும் வாங்கிக் கொள்கிறாள். அந்த தெருக்களை தாண்டி மணலும் முட்செடிகளுமான பரப்பை கடந்து வேறு தெருக்கள் வழியே நடக்கின்றனர். தென்னங்கிடுக்குகளான தடுப்புகள், இடைவிடாது எதிரே குறுக்கிடும் சைக்கிள் ஒலிகள் ஆகிய காட்சிகளை வியப்புடன் பார்த்து கொண்டு அவர்கள் நடக்கின்றனர். பொன்னாச்சி தனது 2 துணிகளையும் தம்பியின் சராயையும் ஒரு கித்தான் பைக்குள் வைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் சிறுமியாக தாயுடன் தூத்துக்குடியில் வாழ்ந்த காலத்தை வீட்டை நினைவுக்கு கொண்டு வர முயல்கிறாள். அதை கோல்டன்புரம் என்று சொல்வார்கள். எதிரே முட்செடி காடாக இருக்கும். அவள் வீட்டு வாயில் தம்பியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள். அவள் அம்மா தண்ணீர் கொண்டு வரப்போவாள். லாரி வாசலில் வரும். லாரியிலிருந்து தலையில் துவாலை கட்டி கொண்டு ஒருவர் வந்து உள்ளே இருந்து மண்வெட்டியையும் கூடையும் எடுத்து போவார். அவர் அப்பச்சி. அவரிடம் அவளுக்கு மிகவும் பயம். அவருடைய கண்கள் சிவப்பாக இருக்கும். பெரிய மீசை வைத்திருப்பார். கட்டம் போட்ட லுங்கி உடுத்தி இருப்பார். அம்மாவை அடிப்பார். அவளையும் கூட அவர் அடித்து வெளியே தள்ளினார். ஒரு நாள் இரவு அந்த முச்செடியிலிருந்து தலைவிரிச்சி பிசாசு ஒன்று துரத்தி வருவது போல அவள் பயந்து போய் அம்மாவை கட்டி கொண்டாள். அந்த அப்பச்சி. அவரை அவள் பார்க்க போகிறாள். அவர் உடல் நலமில்லாமல் படுத்திருக்கிறார். சவத்து மாடன். அவன் ஒரு மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு என்று மாமியின் நாவில் அடிக்கடி வசைக்கு ஆளாகும் அப்பச்சி அவள் பார்க்க போகிறாள். அவள் தழுக்கும் மினுக்கும் கான்ட்ராக்டர் ஆனாலும் கணக்கு உள்ளையானாலும் சீலையை அவுக்குறவ என்று ஏச்சிக்கலா ஆளாக்கும் பெண் பிள்ளையான சின்னாச்சி இன்று மாமியிடம் மரியாதைக்குரியவளாக வந்து கூட்டி போகிறாள். அவள் உண்மையில் அப்படி தழுக்கு மினுக்காகவே இல்லை. முடிய எண்ணெய் தொட்டு கோதி செருகி இருக்கிறாள்.
புதுமை மங்கிய நீலச்சேலை வெண்மையாகத்தான் பிறப்பு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் ரவிக்கை. முகத்தில் எலும்பு முட்டி கண்கள் குழியில் இடங்கி கிடக்கின்றன. எப்படி இருந்தாலும் இடைவிடாத மாமியின் இடி சொற்களிலிருந்து அவர்களை விடுவித்திருக்கிறாள் அவள். அவர்கள் வீடு வெளியிலிருந்து பார்க்க காரைக்கட்டு சுற்றுச்சுவரும் வாயிலுமாக இருக்கிறது. வாயிலில் நுழைந்து எதிரே தெரியும் வீட்டைச் சுற்றி அவர்கள் செல்கின்றனர். அந்த முற்றத்தில் ஒரு முட்டை சிமினி விளக்கை வைத்துக்கொண்டு ஒரு பெண் பிள்ளை கல்லூரலில் உளுந்து ஆட்டி கொண்டிருக்கிறாள். திண்ணை போன்ற மேட்டில் ஒரு ஆண் காலோடு தலை போர்த்த வண்ணம் உட்கார்ந்து இருமிக் கொண்டிருக்கிறான். அங்கேயே சில குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள். வரிசையாக உள்ள வாயில் கதவுகளில் ஒன்று பூட்டி கிடக்கிறது. நேர் எதிரே உள்ள 3வது வாயிலை நோக்கி மருதாம்பா வருகிறாள். அப்ப நான் வாரனக்கா என்று கூறியவனாக சிவந்தகனி அங்கேயே விடைபெற்று திரும்பி போகிறான். திண்ணையில் இங்கேயும் காலோடு தலை போர்த்த உருவம் ஒன்று உட்கார்ந்திருப்பதை பொன்னாச்சி புரிந்து கொள்கிறாள். சின்னம்மா வெறுமே சாத்தியிருக்கும் வாயிற்கதவை திறந்து சிம்னி விளக்கை தேடி ஏற்ற 5 நிமிடங்களாகின்றன. பிள்ளையவ வந்திருக்காவ, எதே உங்க அப்பச்சி கும்பிடுக. பொன்னாச்சி அந்த சிம்னி விளக்கொளியில் தந்தையை பார்த்து குழம்பியவளாக நிற்கிறாள். தாடியும் நாற்பறந்தார் போன்ற முடியுமான அழுக்கு துணியால் மேலும் கீழும் போர்த்தி கொண்ட கும்பலாக அமர்ந்திருக்கும் இவரா அப்பச்சி? கால்களை தொட்டு பணியுடன் கும்பிடுகிறாள். பச்சையையும் கும்பிட சொல்கிறாள். எங்க இந்த பிள்ளையவ? ஏட்டி பாஞ்சாலி, சரசி, பானையில பொட்டு தண்ணி இல்லை, குடி தண்ணியும் இல்லை, குடத்துல. எலே நல்ல கண்ணு, அக்கா எங்களே? ஆடிக்கொண்டிருந்த பையன் வருகிறான். பாஞ்சாலி ஆச்சு கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்தா, எனக்கு மிட்டாய் வாங்கித்தாரானையே என்று அவள் சேலையை பிடித்து இழுக்கிறான். தம்பியை கூப்பிடு, இதை பாரு பொன்னாச்சிக்கா, இது அண்ணே என்று கூறி பொட்டுக்கடலையும் பழமும் கொடுக்கிறாள். அப்போது சரசி விரிந்த தலையும் கிழிந்த பாவாடையுமாக வெளியிலிருந்து ஓடி வருகிறாள். பாஞ்சாலி வந்தா கூப்பிடுடி, பொட்டு தண்ணி இல்லை, கேணிலேருந்து ஒரு நட தண்ணி கொண்டார சொல்லுடி. கயிற்றையும் வாளியையும் பானையும் பாஞ்சாலி வந்து தூக்கி கொண்டு சென்றதும் உள்ளே விளக்குடன் நுழைகிறாள் மருதாம்பா. சற்றைக்கெல்லாம் திடுக்கிட்டவளாக அவள், எல உள்ளார யார் வந்தது? நான் நேற்று தான் விரவு வாங்கி போட்டுட்டு போனேன், ஒத்த குச்சியை கூட காணோம் என்று கூக்குரலிடுகிறாள். ஆனால் அந்த ஓலம் எந்த எதிரொலியையும் கிளப்பவில்லை. கொடக் கொடக்கென்று உளுந்துதான் மசிந்து கொண்டிருக்கிறது. பாறையில் முட்டி மோதி எதிரொலிக்கும் கடலலை போல அவள் மீண்டும் மீண்டும் ஓலமிடுவாள். அப்பன் எதுவுமே பேசவில்லை. மருதாம்பா சரசியின் முதுகிலும் நல்லக்கண்ணுவின் முதுகிலும் ஆளுக்கு 2 அடி வைக்கிறாள். கதவை பூட்டிட்டு போனுன்னு சொன்னனில்ல, மூதி, தெருவில் ஆட போயிடுறவ. திறந்த வீடுனா எந்த நாயும் கழுதையும் எச்சி பொறுக்க வாரும் சவங்க என்று வசைப்பாடத் தொடங்குகிறாள். அவளுடைய சந்தேகத்துக்கு அயல் பக்கத்துக்காரிகள் ஆளாகிறார்கள். அவள் சாடை மாடையாக சொன்ன பிறகும் மாவாட்டுபவள் சும்மா இருப்பாளா? மாவை வழித்துவிட்டு வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு வருகிறாள். பொன்னாச்சி இத்தகைய விறகு சண்டைகளை கேட்டு கேட்டு காது புளித்து போனவள். ஒளிமயமான கனவுகளை சரேல் என்று மேகங்கள் மூடினார் போல ஒரு சோர்வு ஆட்கொள்ளுகிறது. அவளுடைய அப்பச்சியை இவ்வாறு செயலிழந்த துணிசுருளாக அவள் கற்பனை செய்து வைத்திருக்கவில்லை. இரவு மருதாம்பா எதுவும் சமைக்கவில்லை. விறகு பறிப்போய்விட்டது. ஆற்றமையில் திண்ணையில் இருந்த புருஷனையும் பொறுப்பில்லாத குழந்தைகளையும் திட்டி ஓயவில்லை. மழை அடித்து ஓய்ந்தாலும் நினைத்து நினைத்து சாரல் அடிக்க காற்று வீசுவதைப் போல கிளம்புகிறது. முன்வாசலுக்கு நேராக உள்ள வீட்டிலிருந்து ரேடியோ பாட்டு ஒலிக்கிறது. பச்சை அந்த பக்கம் செல்கிறான். அந்த முற்றத்தின் பக்கமாக உள்ள சன்னலின் அருகே நின்று அங்கே பார்க்கிறான். ஒரு ஆச்சி டிரான்சிஸ்டர் பெட்டியை திருகி பாட்டு வைக்கிறாள். அவனை கண்டதும், இப்படி வாழ, உன் பேர் என்ன என்று அவள் அழைக்கிறாள். பச்சை நாணி கோணி கொண்டு உள்ளே செல்கிறான். அந்த முன்னரையில் ஒரு பனைநார் கட்டிலில் ஆச்சி அமர்ந்திருக்கிறாள். அங்கே இன்னொரு பெரிய பெஞ்ச் இருக்கிறது. ஒரு புறம் சுவரில் புத்தகங்கள் நோட்டுகள் தெரியும் ஷெல்ஃப். அதன் மேல் சுவரில் உயரே ஒரு படம் இருக்கிறது. படத்தில் இளையவனாக அரும்பு மீசையும் நேர்பார்வையுமாக ஒரு பிள்ளை விளங்குகிறான். அந்த படத்துக்கு மஞ்சளும் நீலமும் கலந்த பட்டுநூல் மாலை போட்டிருக்கிறார்கள். பச்சை அந்த படத்தையே பார்க்கையில் ஆச்சி அவனிடம், படிக்கிறியாள என்று கேட்கிறாள். ரேடியோவில் பாட்டு இல்லை, பேச்சு வருகிறது. அதை அணைத்துவிட்டு ஒரு காகித பையில் இருந்த வேர்க்கடலை எடுத்து உரித்து தின்கிறாள். அவனிடமும் 2 கடலையை போட்டவாறே மீண்டும், படிக்கிறியாள, கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று கேட்கிறாள். படித்தேன், இப்போ நிறுத்திட்ட. ஏன் சோழிக்கு போறியா? மாமாளத்தில் சோழி எடுப்ப, தம்பாட்டாளம் எம்பிட்டு 2 ஏக்கரு. அவள் உதட்டை பிதுக்குகிறாள். அக்காலம் சோழிக்கு போகுமா? இல்லை, வீட்டு வேலை எல்லாம் செய்யும். எப்பனாலும் உப்பு வாரி போட வரும். இங்கேயே இருக்க போறியலா?
பையன் தெரியாது என்று தலையசைக்கிறான். இதற்குள் அடுத்த வீட்டுக்காரி பெருங்குரல் எடுத்து ஏசுவது செவியில் விழுகிறது. பையன் முற்றத்துக்கு வருகிறான். பொன்னாச்சியும் அங்கு நிற்கிறாள். பாஞ்சாலி தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு வாயிற்படியிலேயே நிற்கிறாள். குஞ்சுகளை பின் தள்ளிவிட்டு 2 பெட்டிகள் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்வது போல இருவரும் வாய் சண்டை போடுகின்றனர். ஒரு வழியாக ஓய்ந்து எல்லோரும் முடங்குகின்றனர். குழந்தைகள் எல்லோரும் பொட்டுக்கடலை பழத்துடன் உறங்கிவிட்டனர். உள்ளே சின்னம்மாவும் படுத்து உறங்கிவிட்டாள். பொன்னாச்சிக்கு உறக்கம் வரவில்லை. அன்று பகலை அவள் சரியாக உணவு கொள்ளவில்லை. பசி குடைகிறது. அவளுக்கு பல நாட்களில் இப்படித்தான் ஏதேனும் தின்ன வேண்டும் போல பசிக்கின்றும். பல்லை கடித்துக்கொண்டு திரும்பி திரும்பி படுத்து உறங்க முயலுகிறாள். பொழுது விடிந்தால் அடுப்புக்கு வைக்க ஒரு குச்சி இல்லை. மருதாம்பாவுக்கு சோறு எதுவும் பொங்க நேரமில்லை. பொன்னாச்சி எழுப்பி, ஏத்தா, உன் கையில் இருக்கிற துட்டுல 2 விரவும் அரிசியும் வாங்கி ஒலை போட்டு பொங்கிக்கோ. நான் அளத்துக்கு போகணும். கங்காணிகிட்ட கேட்டு எதனாச்சும் துண்டு வாங்கி வார. நேராச்சு இப்ப என்று கிளம்ப ஆயத்தமாகிறாள். பொன்னாச்சி திகைத்து விழிக்கிறாள். மாமி 3 ரூபாய் கோயில்காரர் வீட்டிலிருந்து கடன் வாங்கி வந்து அவளுக்கு கொடுப்பதை பார்த்திருக்கிறாள். சின்னம்மாவின் சொரூபம் இப்பொழுது வெளியாகிறது. இந்த புதிய இடத்தில் அவள் எங்கிருந்து விறகு வாங்குவாள்? அரிசி பாஞ்சாலி வரும், அவ வாங்கி கொடுப்பா. தம்பி இருக்கானே, பின்னால கிணறு காட்டி கொடுக்கும். 1.25 ரூபாய்க்கு அரிசி வாங்கி பொங்கு. இந்த பிள்ளைகளுக்கும் போடு, நான் வார. ஒரு சுடுதண்ணி வைக்க கூட லாவண்ணா இல்லை. பொன்னாச்சி மலைத்து நிற்கையிலேயே கூரையில் செருகி இருக்கும் பண ஓலையை கையில் எடுத்து காலுக்கு ஒரு மிதியடி பின்ன கிழித்தவாறு நடந்து செல்கிறாள். திகைப்பில் இருந்து விடுபட பொன்னாச்சிக்கு வெகு நேரமாகிறது. அந்த வீட்டுக்காரி இட்லி கடை போடுபவ போல் இருக்கிறது. விடியலிலேயே எங்கிருந்தோ நீர் கொண்டு வருகிறாள். அவள் புருஷன் இருமிக் கொண்டே இருக்கிறான். வள்ளியோடொத்த மகளை எழுப்பி அமர்த்தி உரலில் அரைக்க பணிக்கிறாள். இன்னொரு வீட்டு கதவு பூட்டு திறந்து உட்பக்கம் சாத்தி இருக்கிறது. அதற்குரியவரை அவள் இன்னும் பார்க்கவில்லை. அவள் செய்வதறியாமல் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கையில் வீட்டுக்காராச்சி பல்லை சாம்பலால் துலக்கிக் கொண்டு அங்கு வருகிறாள். நல்ல உயரம், பரங்கி பழமாக சிவப்பு, தீர்க்கமான மூக்கும் கண்களுமாக ஒரு காலத்தில் நல்ல அழகாக இருந்திருப்பாள். எள்ளும் அரிசியுமாகி போன கூந்தலை அள்ளி செருகி இருக்கிறாள். வளர்ந்த காதுகளில் பொன்ன கையில்லை. மேல் காதில் மட்டும் வாளியும் முருகும் இருக்கின்றன. நெற்றியில் நீளமாக பச்சை கோடு தொடங்குகிறது. இடது புறங்கையில் கோலமும் இன்னும் ஏதோ பச்சை குத்தும் தெரிகின்றன. மினுமினுக்கும் ஆரஞ்சு வண்ண சேலையும் வெண்மையான ரவிக்கையும் அணிந்திருக்கும் அவள் பொன்னாச்சியை பார்ப்பதற்காகவே அங்கு வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. குண்டு முகத்தில் கண்களால் அவளை வியப்புடன் பொன்னாச்சியும் பார்க்கிறாள். முதல் நாளிரவே பாவடை, ரோஸ் சேலை, ஜாக்கெட் சட்டை பத்திரமாக அவிழ்த்து வைத்துவிட்டு பழைய சேலையை பின்கொசும் வைத்து உடுத்தியிருக்கிறாள். அந்த ஒரு செட் ஆடைகளே அவளுக்கு புதுமையாக முழுதாக இருக்கின்றன. அவளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் மங்கள நீராட்டுக்கென்று மாமன் வாங்கி தந்த சேலை அது. திருச்செந்தூர் கடையில் 70 ரூபாய்க்கு வாங்கி வந்தார். பிறகு ஒரே ஒரு பழைய பாவாடையும் பாடியும் தான் உள்ளாடைகள். சாதாரண நாட்களில் அவள் முழு சேலையை, முரட்டு சேலையைத்தான் பின்கொசும் வைத்து உடுத்துவது வழக்கம். மூக்கு துளைகளில் ஈர்க்குகளும் காது துளைகளில் சன்னமாக சீவிய நெட்டியும் தான் அணிகள். அவளுக்கு கைகளிலே மொழியே கிடையாது. போட்டிருக்கும் பிளாஸ்டிக் வளையல்கள் 2ம் முழுமுழுத்த கைகளில் பதிந்திருக்கின்றன. சின்னாச்சி அடத்துக்கு போயிட்டாளா என்று விசாரிக்கிறார். ஆமா. தண்ணி கிண்ணி வச்சாளா? சோறாக்கினாளா? ராவுல விரவ காணம்னு சொக்கும் அவளும் சண்டை போட்டாவளே. பொன்னாச்சிக்கு திகில் பிடித்துக் கொள்கிறது. வாயை கிளறி வம்பு கிழிக்கிறாளா? இவளிடம் எப்படி பேசுவது? ஊரிலும் இவ்வாறு வாயை கிளறுபவர்கள் உண்டு. அவள் ஏதேனும் பேசிவிட்டால் மாமி நாராக கிழித்து விடுவாள். எனவே மௌனமாக நிற்கிறாள். ஏட்டி பாஞ்சாலி, 2 விரவு கொண்டு உங்க அக்காளுக்கு கொடு, அடுப்பு பத்த வைக்கட்டும் என்றவள் குரலை மிக மிக தாழ்த்தி, உங்க அப்பன் எடுத்து கொடுத்து அதுக்கு வார காசுக்கு எல்லாமே தின்னுடுவா, குடிக்கவும் செய்வா, இது உள்ளதுதான் என்று தெரிவிக்கிறாள். பாஞ்சாலி 2 விறகு எடுத்து கொண்டு வந்து வீட்டு திண்ணையில் வைக்கிறாள். பொன்னாச்சிக்கு நான் எழவில்லை. ஏட்டி, அரிசி இல்லைன்னா மூலக்கடையில் வாங்கி கொடு என்றும் உத்தரவிடுகிறாள். பையன் உன் தம்பியா? சோழிக்கு போவானா? போவனும். சின்னாச்சி கங்காணியிடம் சொல்றனிச்சா? ஒன்றும் சொல்லலை, அவசரமாக போயிட்டாவ. ஆமாம், காலமே அதிகப்படி எதுவானாலும் அட்டு சுமக்க கூலி கிடைக்குமேன்னு போயிருப்பா. அவதான் என்னவே, உன் அப்பச்சிக்கு கண்ணு சுத்தமாக தெரியல. அன்னைக்கு ஆழத்தில் சோழி எடுக்கையில் கீழே விழுந்துட்டாராம். பறவுதான் உங்களை கூட்டி வாரமின்னு போனான். மருமம் தொலைங்கி விட்டது. ஆனால் என்னம்மா, வேலை பற்றி எதுவும் சொல்லவில்லையே. தம்பிக்குனாலும் ஏதானும் கூலி வேலை கிடைச்சா தேவலை. பொன்னாச்சியின் கண்கள் ஒளிருகின்றன.
உங்களால் முடியுமா என்று கேட்கும் ஆவல் அது. ஆமா, பய இல்லாட்டி இங்கன கவுமுத்து புளியமுத்து ஆட போயிருவா, கெட்ட சகவாசமெல்லாம் சேர்ந்துடும் என்றவள் பாஞ்சாலியை தண்ணி கொண்டு வரச் சொல்லி மூளையில் வாய் கொப்பளிக்கிறாள். காரி காரி உமிழ்கிறாள். நீங்கள் ஏதானும் சோழி வாங்கி கொடுத்தா ரொம்ப தயவாக இருக்குமாச்சி. சின்னம்மாவுக்கு நாங்கள் பாரமாக இருக்காண்டாம். ஆச்சி சேலை முன்றானை அவிழ்த்து முகத்தை துடைத்துக் கொள்கிறாள். சோழி இப்போ கிடைக்காம இல்லை, பனஞ்சோளாலத்திலேயே சொல்லி வாங்கித்தார. அரவை கொட்டடியிலோ எங்கள் தம்பிக்கும் உனக்கும் கூட கிடைக்கும். பனசோளாலத்தில் வேலை கிடைக்கிறது சிரமம். அங்கே கங்காணி முறையில் கான்ட்ராக்டு. இங்கே சின்னாச்சி அப்பன் சோழி எடுத்தாலும் சின்னது. கங்காணிமாரு கெடிபிடி ரொம்ப இருக்கும். நிர்ணய கூலின்னு சொல்லுவா. ஆனால் கங்காணி வாரத்துக்கு 1 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுப்பா. ஒரு அட்வான்ஸு போனஸு ஒன்றும் கிடையாது. அப்புசி மலை விழுந்துட்டா வேலையும் இல்லை. வேலை நேரம்னு கண்டிப்பும் கிடையாது. குடிக்க தண்ணி கூட கிடையாது. பனஞ்சோளாலம் அப்படி இல்லை, பெருசு. 3000 ஏக்கர். வேலைக்கு எடுக்கையிலே அட்வான்ஸ் கொடுப்பா. பிறகு தீபாவளி சமயத்தில் நிற்கிறப்ப சேலை ஒன்று போனஸாக தருவா. ஒரு கல்யாணம் காட்சினா ஆழத்துல சோழி எடுக்கிற பிள்ளைக்கு 200 ரூபா கொடுக்கான். பொன்னாச்சிக்கு கேட்க கேட்க உள்ளம் துள்ளுகிறது. இருளாக கவிழ்ந்திருக்கும் எதிர்கால வாழ்வில் ஒளியிழைகளை அல்லவா ஆட்சி காட்டுகிறாள். ஆச்சி, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. அந்த ஆழத்துல எனக்கும் தம்பிக்கும் வேலை வாங்கித்தாரும். நாங்கள் எங்கள் மாமா ஆழத்துல வாறு பழவை போட்டு உப்பு வாருதவ. என்ன வேலைனாலும் முசிக்காம செய்வோம். ஆச்சி கண்களை இடுக்கிக் கொண்டு சிறிது நேரம் யோசனை செய்கிறாள். பிறகு நீண்டதோர் சுவாசத்தை வெளியாக்குகிறாள். இங்கெல்லாம் லோக்கல் உப்பு இல்லை, கல்கத்தா ஆழம். வரி உப்பு வாருவாக. அதெல்லாம் ஆம்பளை தான் வாறுபளவை போடுவான். பொம்பளைக்கு பண்பாட்டு சோழியும் பொட்டி சமுக்கிற சோழியும் தான். என்னை போல பொண்டுவ ராவில் உப்பு அரவை கொட்டடியில் வேலைக்கு போவாக. 4 அண்ணுக்கு எனக்கு 4.5 வரும். தம்பிக்கு 2.5-3 வரும். இப்போ ரேட்டு ஒஸ்தி இருக்கான்னு சொன்னான். பொன்னாச்சிக்கு அந்த கணத்திலேயே பனஞ்சோலையாளத்துக்கு பறந்து போய்விட வேண்டும் போலிருக்கிறது. ஒரு நாளைக்கு அவளுக்கும் தம்பிக்குமாக 6 ரூபாய் என்று வைத்து கொண்டாலும் கூட மாசத்தில் 150 ரூபாய்க்கு மேல் வரும். மாமாவின் அளத்தில் மொத்தமாக கூட அவ்வளவு தேராது. மாமிக்கு அவளை எங்கேனும் அளத்தில் வேலைக்கு சேர்க்கலாம் என்ற யோசனை இருந்தாலும் கூட மாமா அதற்கிடம் கொடுத்ததில்லை. அங்கிருந்த ராமக்காவும் கமலமும் கண்ணாடிக்காரர் அளத்துக்கு போவார்கள். அவர்களுடன் அனுப்பி வைக்கலாம் என்று மாமி கருத்து தெரிவித்ததுண்டு. ஆனால் மாமா மிகவும் கண்டிப்பானவர். அவள் இங்கே வந்து அளத்தில் வேலை செய்கிறாள் என்று தெரிந்தால் கூட புறப்பட்டு வந்து கூட்டி போனாலும் ஆச்சரியமில்லை. ஆனால் மாதத்தில் 150 வருமானம். பொழுது விடிந்து நிதமும் கம்புக்கும் கேழ்வரகுக்கும் அரிசிக்கும் மிளகாய்க்கும் பீராய போக வேண்டாம். கடன் சொல்லி கடையில் சாமான் வாங்க வேண்டாம். தீபாவளிக்கு புதிய சேலை, போனஸ், பிறகு கல்யாணம். அவளுடைய கண்களில் நீர் துளித்து விடுகிறது. கல்யாணம் என்ற ஒன்றை பற்றி நினைக்கக்கூட முடியாத நிலை. அளத்தில் அவள் வேலை செய்கையிலே அங்கேயே சோழி எடுக்கும் ஒரு ஆம்பளையை கட்டினால் 2 பேருக்கும் பணம் கிடைக்குமோ? நினைக்கும் போது நெஞ்சு குழையும் ஞானம். மேலிட்டு முகம் சிவக்கிறது. பாஞ்சாலியும் பச்சையும் சென்று அரிசியும் மிளகாய் புளியும் வாங்கி வருகின்றனர். அப்பன் எழுந்து மெல்ல பின்புறத்துக்கு நடக்கிறார். அவள் கையை பற்றி கொள்ள செல்கிறாள். எனக்கு பழக்கந்தாவுள்ள, நீ போ. வேறவு செவத்தாச்சி கொடுத்துச்சா? ஆமாம், அந்த ஆச்சி ரொம்ப தங்கமானவுக. 300 ரூபா கடன் இருக்கு அவையகிட்ட. எப்படி கொடுக்க போகிறோம் என்று பெருமூச்சு விட்டவாறே நடந்து செல்கிறான். சரசி அப்பனின் கைக்குச்சி எடுத்து கொடுக்கிறாள். பொன்னாச்சி வறுமை அறியாதவள் அல்ல. ஆனால் இங்கு அடுப்பு கூட இடிந்திருக்கிறது. நீர்ப்பானையும் கூட கழுத்தில் ஓட்டையாக இருக்கிறது. துணியை சுருட்டி அடைத்திருக்கிறார்கள். பித்தளை என்பது மாதிரிக்கு கூட கிடையாது. அலுமினியம் குண்டான் ஒன்றை தவிர உருப்படியாக அப்பச்சியும் சின்னம்பாவும் சாப்பாட்டு கொண்டு செல்லும் அலுமினிய தூக்கு பாத்திரங்கள் தான் இருக்கின்றன. தண்ணீர் குடிக்க கூட பித்தளையிலோ வெள்ளட்டிலோ ஒரு கிளாஸ் இல்லை. அவர்கள் வசதியும் அறையும் சமையல் செய்யும் பின்தாழ்வரையும் ஒட்டி கட்டிடங்களிலானாலும் மிக பழைய நாளைய கட்டிடமாக பந்தல் போல வெளிச்சத்தை ஒழுக விடுகிறது. பொன்னாச்சி வீட்டை ஒட்டடை தட்டி பெருக்கி மண் குழைத்து பூசி அடுப்பை சீராக்குகிறாள். ஒரு சோறு பொங்கி குழம்பு வைத்து குழந்தைகளும் அப்பனுக்கும் போடுகிறாள். பிறகு நல்லக்கண்ணு, மருது, சரசி எல்லோருக்கும் எண்ணெய் தொட்டு முடிசீவி அழுக்கு துணிகளை நீர் கொண்டு வந்து கசக்கி போடுகிறாள். தம்பி சிவத்தாச்சியிடம் சிநேகம் பிடித்து விடுகிறான். அவனை எங்கோ கூட்டிச் சென்று பண ஓலை வாங்கி வருகிறாள் ஆச்சி. அவளுக்கு பெட்டி முடிய தெரியும் போலிருக்கிறது. நாரை கிழிப்பதை பொன்னாச்சி வேடிக்கை பார்க்கிறாள். அப்போது ஆச்சி இருக்காவளா என்று குரலொலி கேட்கிறது. சரேல் என்று குண்டாக, காதில் வைரக்கடுக்கன்கள் மின்ன, மேலே வெள்ளை வெளையர் என்று சட்டையும் உருமாலும் அணிந்து ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். தலை முன்புறம் வழுக்கையாகி காதோரங்களில் வெண்மையாக நரைத்திருக்கிறது. வாயிற்படிக்கு நேராக முற்றத்தில் பொன்னாச்சிதான் நிற்கிறாள்.
அவளை பார்த்துதான் அவர் கேட்டிருக்கிறார். அவள் சரையல் என்று விலகிக் கொள்கிறாள். ஆள் ஒருவன் ஒரு சாக்கை 10 படி அரிசியோ தானியமோ இருக்கும் என்று தோன்றுகிறது. கொண்டு வந்து முன்புறம் இறக்குகிறான். ஆரீவிய புதுசா இருக்கு என்று கேட்டவாறு அவர் மெத்தை நாற்காலியில் அமர்ந்து ஆட்சி கொடுக்கும் விசிறியால் விசிறிக்கொள்கிறார். கண்ணுசாமி இல்ல, அவன் பிள்ளையதான் ஊரில் இருந்து நேற்று கூட்டியாந்தா. அவனுக்கு தான் கண்ணு தெரியல, சோழியும் இல்லை. அப்படியா? ஆமாம், நான் நினச்சிட்டேன் நாச்சம்பங்கிட்டியோ ஆறுமுகங்கிட்டியோ கூலி எழுதிக்கிட்ட சொல்லணும்னு. நீரே வந்தீரு. முத்தன் அரிசி குத்தி வந்திருக்குன்னா அன்னியே நீ சொன்னியே சம்பா அரிசி வேணுமின்னு. சரி, எடுத்துட்டு வருவோம்னு வந்த அளத்து கோயிலில் கிருத்திகை பூஜைக்கு இன்னைக்கு பெரியவிய போகணுமுன்னா அதுவும் சொல்விட்டு இப்படி வந்தேன். கோயிலில் முன்பண்டபம் கட்டிய பிறகு நீ பார்க்கலையே? பெரிய மண்டபம் டியூப்லைட் எல்லாம் போட்டு வள்ளி கல்யாண சித்திரம் எழுதியிருக்கா. அளத்துக்காரவ ஒரு கல்யாணம் காட்சின்னா திருச்சூர் போகாண்டாம். அவள் எங்கோ பார்த்து கொண்டே ஓலை கிழிக்கிறாள். தா பாஞ்சாலி, செம்பில் நல்ல தண்ணி கொண்டா. அவள் தண்ணீர் கொண்டு வந்ததும் வாயில் இருக்கும் சக்கைகளை முற்றத்து மூலையில் சுவரில் மாறி எடுக்க துப்புகிறார். பிறகு தண்ணீரால் வாயை அலசி கழுவி கொப்பளிக்கிறார். மீண்டும் போய் உட்காருகிறார். பெரியவைய உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. 6 வந்து கல்யாணம் காட்சினாலும் சாவு செலவுனாலும் கோயில் காரியனாலும் ஏன்னு கேட்கறதே இல்லை. 10 20 தூக்கி கொடுக்கா. நேற்று கேட்டாவ செத்திலாண்டவன் கோயிலுக்கு மண்டபம் கட்டிய பிறகு செங்கமலம் வந்தாளான்னு. வரலன்னா. ஏன் கூட்டிட்டு வந்து காட்டலேம்பாக. அதான் சொல்லிட்டு போகலாமுன்னு வந்தேன். நாளைக்கு கிருத்திகை பூசை, அதோடு பால் குளத்தாச்சி இருந்து போன நாள். அம்மன் கோயிலிலும் பூசைண்டு. கார் அனுப்பிச்சு கொடுக்கவா? நான் ஒரு கோயிலுக்கும் அளத்தில் ஒரு கூலி போட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன, நாச்சம்பங்கிட்ட சொல்லிட்டு போகிற காலமை அளத்துக்கு போனால் எடுக்கிறாவ. பிறவு எப்போ வார நீ? எனக்கு சாமியே இல்லை. என் சாமி செத்து போச்சு. எனக்கு கோயிலும் இல்லை. அது சரி, சாமி செத்து போச்சுன்னா மறுபேச்சு என்ன இருக்கு? பொன்னாச்சி சணலில் தெரியாத வண்ணம் பின்னே முற்றத்தில் தான் நிற்கிறாள். அவர் எழுந்து போகிறார். வாயிலில் ரிக்ஷா அதிகாரம் நின்றிருப்பதை அறிவித்து கொண்டு அது திரும்பி போகிறது. ஏட்டி பாஞ்சாலி, உங்க அக்காலை கூப்பிடுடி. அவள் அழைக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. பொன்னாச்சியே உள்ளே செல்கிறாள். உனக்கு அதுத்தந்தான். இவ பழைய கணக்கு உள்ள கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்பல வந்தா. நாளைக்கு சின்னாச்சியை பொழுதோடு கூட்டிட்டு போய் அட்வான்ஸ் வாங்கிக்க. 25 50 ரூபா கொடுப்பா. பொன்னாச்சிக்கு அந்த அம்மைக்கு எப்படி நன்றி கூறுவதென்றே புரியவில்லை. அந்த கணக்கு பிள்ளை இவளுக்கு உறவு போலும். மலர்குவியல் பூரித்தாற் போல முகம் உவகையால் பொங்குகிறது.